ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ரைட்டிங் ஃபார் த மார்ஜினலிஸ்ட்ங்கிற பேப்பரில் யூனிட் 1 சபால்டர்னிட்டி. இது ஒரு கீ கான்செப்ட் மாதிரி நம்மளுக்கு விட்டுருக்காங்க. இது ஒரு சின்ன டாபிக் தான் நம்மளுக்கு விட்டுருக்காங்க. சபால்டர்னிட்டினா என்னன்னா, லோவர் கிளாஸ் சோஷியல் கிளாஸ் பீப்புளை தான் நம்மளுக்கு சபால்டர்னிட்டியாக சொல்கிறாங்க. இவங்க அதர் குரூப்ஸ் என்னன்னா மார்ஜின் ஆஃப் எ சொசைட்டி. மார்ஜின் ஆஃப் எ சொசைட்டினா சென்டர் ஆஃப் த சொசைட்டியை தான் சபார்டினிட்டியா சொல்றாங்க. இங்க சபார்டனா நேட்டிவ் மேனையும் உமனையும் ஹியூமன் ஏஜென்சியை தான் நம்ம குறிக்கிறாங்க. நேட்டிவ் மேன் ஆர் மேன் இல்லைன்னா ஹியூமன் ஏஜென்சி இல்லாமல் இருப்பாங்களா அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. அப்புறம் சபால்டி மீன்ஸ் ஒரு லோவர் ரேங்க் பொசிஷன், இப்போ ரொம்ப கம்மியான பொசிஷன், சின்ன பொசிஷன் இருப்பாங்களா. அதாவது இப்போ நிறைய நம்மளுக்கு முன்னாடி முன்னிக்காலத்தில் காஸ்ட் வைஸ் அந்த மாதிரி லோவர் காஸ்ட் வைஸுக்குள்ள அந்த மாதிரி இருக்கிற பொசிஷனில் யாரெல்லாம் ரொம்ப லோவராக இருக்காங்களோ அவங்கள தான் சபால்டனா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு யார் சொன்னான்னா கண்டுபிடிச்சு இந்த டேர்மை யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணான்னா மேத்திஸ்ட் தியரிஸ்ட் ஆண்டனியோ கிராமஸ்கியோ. மேத்திஸ்ட் தியரிஸ்ட் ஆண்டனியோ கிராமஸ்கியோ இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த டேர்மை உருவாக்குனாரு. இந்த டேர்ம் எப்படி சொல்லுவார்னா சோவியத் ஆர்மிங்கிற வேர்டை யூஸ் பண்ணினா இந்த டேர்மை பற்றி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் சபால்டன் எதை ரெஃபர் பண்ணுன்னா குரூப் இன் ஏ சொசைட்டி. ஒரு சொசைட்டியில் குறிப்பிட்ட குரூப்ஸ் இருக்கும், அவங்கள பற்றி தான் இந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்குவாங்க. எதோடனா ஹெஜிமோனியோட அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டாமினேஷன் இருப்பாங்க. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா டாமினேட் பண்ண கண்ட்ரி இருக்கும்ல, பிரிட்டிஷ் டாமினேஷன் இருந்துச்சு. ஸோ அவங்கள இந்தியா சபால்டனாகவும் பிரிட்டிஷ் ஹெஜிமோனியாவும் டாமினேஷனாகவும் நம்ம சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் சபால்டன் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுன்னா பீசன்ட், ட்ரைப்ஸு, உமன்ஸு அண்ட் குரூப்ஸ். ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ் ஆகும். அப்புறம் குரூப் ஆஃப் உமன்ஸ், நிறைய உமன்ஸை தான். ஏன்னா மென் டாமினேட் பண்ணுவாங்க உமனை, நம்மளை ரூல் பண்ணுவாங்களா, அதை பற்றி என்ன இருக்கும். இல்லைன்னா அதர் குரூப்ஸ் இருப்பாங்க. அப்புறம் கிராம்ஷியோ கன்வேஸ் கிரான்சிக்கால என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா சபால்டர்னிட்டி இன்டர்செக்ஷனாலிட்டி ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ரேஸ் கிளாஸ். இல்லை இன்டர்செக்ஷனாலிட்டினா என்னன்னா டிவிஷன். இப்போ என்னெல்லாம் வேரியேஷன்ஸ்னா ரேஸு, கிளாஸு, ஜெண்டர், கல்ச்சர், ரீஜியன், நேஷ்னலிசம் அண்ட் குவாலனிசம், இது எல்லாத்தையுமே வேரியேஷன் பண்ணி சொல்றதுனா சபால்டர்னிட்டின்ட்டு சொல்றாங்க. அப்போ வித்தின் சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன், இந்த சோஷியோ பொலிட்டிக்கலுக்கும் சரி எக்கனாமிக் ரிலேஷனையும் சரி இவங்க கூட தான் நம்மளுக்கு சபால்டன் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சபால்டன் எதை ஸ்டடி பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்கன்னா பைனரி ரிலேஷன்ஷிப். இதில் பைனரினா 2 பைனரி ரிலேஷன்ஷிப்பை தான் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க. இது எதோடனா சபால்டன் இல்லைன்னா ரூலிங் கிளாஸஸை தான் அவங்க பைனரி கம்பைன் பண்ணி அந்த அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்பிளே ஆஃப் டாமினேஸ் அண்ட் சபார்டினேஷன் இன் கொலோனியல் சிஸ்டம். கொலோனியல் சிஸ்டம்னா டாமினன்ஸும் சபார்டினேஷன் எப்படி ப்ளே ஆகுது, எப்படி கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி இந்தியாவிலையும் மோஸ்ட்லி நோட்டபிள் எங்கன்னா இந்தியா, அப்புறம்
method of movement that has since been applied to other nation. இந்தியாவில் எப்படி நமக்கு டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி நிறைய அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் அவங்க மற்ற நேஷன்ஸ்லாம் ஆக்குப்பை பண்ணி டாமினேட் பண்ண பார்த்துக்காங்க. இதில் பேஸு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இவ்வளோதான் சபால்டர்னிட்டி. இது போல் இன்னொரு டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சுன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும்னா. தேங்க்யூ.